ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நமக்குள் ஆவியானவர். எசேக்கியேல் 36:27 சொல்கிறது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் வாசம் பண்ணுகிறார். அது மட்டுமா, பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி அவரை தந்தருளுவேன் என்று தேவன் பழைய ஏற்பாட்டின் நாளிலேயே வாக்கு பண்ணியது எத்தனை ஆச்சரியமானது! பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம், பிதா முதன்முறையாக மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு வாக்கு பண்ணினார். பின்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். லூக்கா 24:49. அப்படியே சீஷர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து எருசலேமில் உள்ள மேல் வீட்டு அறையில் எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினார், ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்தார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 14:17. இயேசு சொன்ன வார்த்தை எத்தனை உண்மையானது! பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறும்போது அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறதை திட்டமும் தெளிவுமாய் உணர முடிகிறது. அவர் நமக்குள்ளே இருப்பதால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். சிறு சிறு பாவங்களையும் ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறதுனாலே மனசாட்சியானது மிகவும் கூர்மையுள்ளதாக உறுத்தி கொண்டே இருக்கிறது. பாவத்திற்கு சிறிது இடம் கொடுத்தாலும் ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டோமே என்கிற உணர்வு உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஆவியானவர் உள்ளே இருப்பதனாலே வேதம் வாசிக்கும்போது ஆழமான வெளிப்பாடு கிடைக்கிறது. ஜெபிக்கும்போது விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரம்பி ஜெபிக்க முடிகிறது. பிரசங்கிக்கும் போது அவருடைய வல்லமையை உணர முடிகிறது. நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராய் நம்முடைய சரீரத்தை தம்முடைய மகிமையின் ஆலயமாய் மாற்றிவிடுகிறார். வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவப்பிள்ளைகளே, கிறிஸ்துவும் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். ஆவியானவரும் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். ஆகவே நீங்கள் 2 மடங்கு பாக்கியமுள்ளவர்கள். இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 1, 2 மற்றும் 3ஆம் சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடவடிகள் 17ஆம் அதிகாரம் 1-15ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி பலத்த கிரியைகளை செய்ய வல்லவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.